கணவன் இருந்தால் கூட அந்த மருமகளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு கணவனுடைய அப்பா, அதாவது மாமனாருக்கு இருக்குது. அப்பா அம்மாவை சீனியர் சிட்டிசன் வேறு ஒரு இன்கம் இல்லைன்னா தி டாட்டர் இஸ் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் டு மெயின்டைன் பேரண்ட்ஸ். எதற்காகன்னா சொத்தில் கேட்குறீங்கள, அதே மாதிரி தான் யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் தி எல்டர்லி பேரண்ட்ஸ். நம்ம சுற்றி எவ்வளவோ நிகழ்வுகள்லாம் நடந்துட்டுருக்குங்க. லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். பட் அதெல்லாம் நமக்கு தெரியுதா? இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துடுறோம், யூஸ்ஃபுல் நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோமா? ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறோம், இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறோமா? அதற்காகத்தான் உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் என்ற இந்த பதிவுகளை வானமை எல்லை அறக்கட்டளை சார்பாக நான் போட்டுட்டு வரேங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களுடைய வியூஸை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். அது மாதிரி பதிவு பண்ணும்போது இந்த வீடியோ நிறைய பேர்களுக்கு போய் சேரும், நிறைய பேர்கள் இதனால் பயனடைவார்கள். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். 2 முக்கியமான உரிமைகளை பற்றி நான் பேச போகிறேன். ஒரு மருமகள் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு மெயின்டெனன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, அது நிலுவையில் இருக்குது. அப்போ அவர் இறந்துடுறாரு. கொஸ்டின் என்னன்னா, மருமகள் கணவன் இறந்த பிறகு அவங்களுடைய மாமனார்கிட்டேருந்து அந்த மெயின்டெனன்ஸ் வாங்க முடியுமா? முடியும் என்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் அலகாபாத் ஹைகோர்ட்டில் அண்மையில் கொடுத்துருக்காங்க. அவங்க இதுக்கு எதிர்வாதமாக அந்த ஹஸ்பண்ட் பக்கத்தில் என்ன வச்சாங்கன்னா, இவங்க நிறைய பொய் சொல்லிட்டாங்க கோர்ட்டில். இவங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னாங்க, ஆக்சுவலி அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, 20 லட்சம் ரூபாய் எஃப்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா 4 லட்சம் ரூபாய் தான் இருக்குது. அதனால் அவங்க பல இன்ஃபர்மேஷனை மறைச்சதுனால அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன். இந்த நேரத்தில் கணவன் இறந்துடுறாரு. அந்த அம்மா கேஸை கண்டினியூ பண்ணுறாங்க. மாமனார் தான் பொறுப்பு. கணவன் இருந்தால் கூட அந்த மருமகளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு கணவனுடைய அப்பா, அதாவது மாமனாருக்கு இருக்குது. அந்த ஜட்ஜ் ரொம்ப கரெக்டாக ஒரு அப்சர்வேஷன் பண்ணுறாரு. உண்மையை மறைப்பது என்பது வேறு, ஃப்ராட் என்பது வேறு. சரி, அவங்களே ஒத்துட்டாங்கல்ல, 4 லட்சம் ரூபாய் தான் இருக்குது, 20 லட்சம் இல்லை. அதனால் இஸ் ஆல் தி மோர் இம்பார்ட்டன்ட் தட் ஷுட் பி கிவன் தி மெயின்டெனன்ஸ். அதனால் மாமனார் தான் அதுக்கு பொறுப்பு. அது ஜட்ஜ்மெண்ட் எந்த கோர்ட்டில்? அலகாபாத் ஹைகோர்ட்டில். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தெலுங்கானா ஹைகோர்ட்டில் ஒரு முக்கியமான தீர்ப்பு என்னென்னா, அப்பா அம்மாவை காப்பாற்றுறது பையன்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒரே பொண்ணு தான், பையன்கள் இல்லைன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது, அப்பா அம்மாவை சீனியர் சிட்டிசன் வேறு ஒரு இன்கம் இல்லைன்னா தி டாட்டர் இஸ் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் டு மெயின்டைன் பேரண்ட்ஸ். எதற்காகன்னா சொத்தில் கேட்குறீங்கள, அதே மாதிரி தான் யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் தி எல்டர்லி பேரண்ட்ஸ். எதற்காக இந்த பதிவுகள்லாம் போடுறேன்னா, சாதாரண மக்களுக்கு இது பயனுள்ள தகவல் போய் சேரணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு உரிமை என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. அதற்காக இந்த பதிவுகள்லாம் நான் போடுறேன். இது மெத்த படித்த வழக்குரைஞர்களுக்காகவோ இல்லது சட்டத்துறையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்க்காகவோ இல்லை, சாதாரண மக்களுக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கூட ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் வெறும் ஃபேக்ட்ஸ் மாத்திரம் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். இந்த தகவல் உங்கள் மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வானமை எல்லை அறக்கட்டளையின் சார்பாக இந்த பதிவுகள் எல்லாம் நாங்கள் ஏற்றிட்டு வரோம். உங்களுக்கு உரிமை சம்மந்தப்பட்டோ, சட்டம் சம்மந்தப்பட்டோ, படிப்பு சம்மந்தப்பட்டோ ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. அது படித்து பார்த்துட்டு அதை அடுத்த எபிசோடில் கவர் பண்ணுறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.